நீங்கள் பிஎஸ்என்எல் சிம்மில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. இதனால் உங்கள் அமௌண்ட் கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பொறுத்தவரைக்கும் 2 டைப் ஆஃப் பீப்புள் வந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்று என்னன்னா அவங்களோட சிம்மை டீஆக்டிவேட் பண்ணக்கூடாது, ஆக்டிவே இருக்கணும், ஓடிபி வரணும், இன்கமிங் கால் வரணும், அதுக்காக சில ரீசார்ஜ் பண்ணுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதோ இல்லை அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வாய்ஸ் கால் தான் வேணும், அன்லிமிட்டடு, டேட்டாலாம் தேவை கிடையாது. அப்படிங்கிறதுக்கு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிளான்ஸ் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. மேலும் இந்த மாதிரி பிஎஸ்என்எல் பற்றி உங்களுக்கு ரீசார்ஜ் பிளான்ஸ் மேலும் இதை பற்றி டீடைல் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணுவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சில ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வேணும், அது கூட டேட்டா இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 153 அப்படிங்கிற பிளான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நமக்கு அன்லிமிட்டட் லோக்கல் அண்ட் எஸ்டிடி கால்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அது கூடவே நமக்கு டேட்டா வந்து கொடுக்குறாங்க. 26 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் 2G 3G 4G யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி. அது கூட SMS ஃபர் டேக்கு உங்களால் 100 SMS வந்து பண்ணிக்க முடியும். இதோட அடுத்ததான் 199 199 ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதே அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்க. அது கூட டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபர் டேக்கு 2 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 100 SMS ஃபர் டேக்கு வந்து பண்ணிக்க முடியும். இதோட மொத்த வேலிட்டி அப்படின்னு பார்க்கல நமக்கு 30 நாட்கள் வந்து இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா டேட்டாவும் இருக்கும், வாய்ஸ் கால் இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சில கீபேட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ஸ் கால் மட்டும்தான் தேவைப்படுது, டேட்டாலாம் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செம்மையான சில பிளான்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேஸ் வேலிட்டி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வாய்ஸ் கால் அன்லிமிட்டட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும். மேலும் வாய்ஸ் கால் ப்ளஸ் இன்னும் டேட்டா நமக்கு இதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரா பிளான்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 மந்த் பிளான்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு லிங்க்கை ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் டேட்டா, உங்களுக்கு சுத்தமாக டேட்டா இருக்காது, ஆனால் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் இருக்கும். இது கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். 439 அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் இருக்குது. மேலும் டேட்டா சுத்தமாக இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் நமக்கு SMS வந்து கொடுத்துருக்காங்க. 300 SMS நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இதோட மொத்த வேலிட்டி அப்படின்னு பார்க்கல நமக்கு 90 நாட்கள் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நமக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதில் மீந்த ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்குன்னா அது வந்து அடுத்த 2 டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இதில் இருக்கிறது ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா அன்லிமிட்டட் கால் தான். அது அடுத்த டைம் ஆனால் என்ன ஆகாட்டி என்ன. ஓகே ஃபைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 999 இந்த 999 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் லோக்கல் எஸ்டிடி கால்ஸ் நீங்கள் வந்து பேசிக்க முடியும். இதோட மொத்த வேலிட்டி அப்படின்னு பார்க்கல நமக்கு 215 நாட்கள் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 215 நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு தொல்லையும் இருக்காமல் நீங்கள் லிமிட் கால் இல்லாமல் அன்லிமிட்டடாக பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பிளானாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் காலட்டினும் 60 நாட்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும். அடுத்த 2 டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது இதில் யூஸ் பண்ணாத திட்டங்கள், இதில் இருக்க பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் அடுத்து பண்ணக்கூடிய 2 ரீசார்ஜ்களில் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.